வெல்கம் டு மும்பை. மச்சான், இங்க டெய்லி 1 லட்சம் பேர் வருவானுங்க. ஆனா எவனோ ஒருத்தனுக்கு தான் இங்க எல்லாம் கிடைக்கும். மும்பை ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். மும்பையில் 10 ரூபாய்க்கும் சாப்பாடு கிடைக்கும், 10,000 ரூபாய்க்கும் சாப்பாடு கிடைக்கும். இங்க பாதி பேர் வடாப்பாவை சாப்பிட்டே வாழ்ந்துறானுங்க. வடாப்பாவை எவ்வளவு தெரியுமா? 7 ரூபாய். மச்சான், உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்லம் ஏரியானா அந்த தாராவி தான். இங்க இருக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். மச்சான், நான் மும்பை வந்த புதுசுல கண்டவன் காலில் விழுந்திருக்கேன். அப்பெல்லாம் வேலை கிடையாது, பாக்கெட்ல 10 பைசா இருக்காது, தூங்குறதுக்கு இடம் இருக்காது. எங்காவது பிளாட்ஃபார்ம்ல படுத்தா கூட என்ன வெளியே போட்டுருவானுங்க. இந்தா மச்சான், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. நான் மும்பை வந்தப்ப எனக்குன்னு யாரும் இல்லை, ஆனா உனக்கு நான் இருக்கேன். உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, விடு. முதல்ல உனக்கு ஒரு வேலையை பார்க்குறேன், அப்புறம் அப்படியே பொறுமையா பொழைச்சுக்கலாம். நான் பொறுமையா எப்படியாவது பொழைச்சுக்கலான்னு வரல. பின்ன मुंबई विरल विट आटा वंदरक है। ये मुंबई शहर को रूल करने के लिए आया। क्या डायलॉग मारा मामू, काला की टप्पो। மச்சான், நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ என்ன பண்ற? இந்தா வீட்டுல ஸ்டவ் இருக்கு, வேணா சமைச்சுக்கோ. இல்லன்னா தெருமுனையிலே மெஸ் இருக்கு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன். குடி. அட புடிடா. நீ எங்க வேலை பாக்குற? இங்க ஒரு பெரிய பெனாயில் கம்பெனி இருக்கு, அதுல நான் தான் சூப்பர்வைசர். உனக்கு சேலரி எவ்வளவு? 12,000. ஏன்? இன்னையில இருந்து நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட். உனக்கு 25,000 ரூபாய் சம்பளம். அந்த வேலையை விட்டுரு. நான் வேலையை விடணுமா? நான் உனக்கு அசிஸ்டன்டா? 25,000 ரூபாய் சம்பளம் தருவியா? யப்பா, ஏண்டா நான் அனுப்பின பணத்துல தான் நீ ட்ரெயின்லயே வந்திருக்க. இப்ப நான் காசு கொடுத்தாதான் உனக்கு மத்தியானம் சாப்பாடு. திங்க சோத்துக்கே வழி இல்ல, இதுல நான் உனக்கு அசிஸ்டன்ட். நீ எனக்கு மறுபடியும் சொல்றேன், நான் மும்பைய ஆள வந்திருக்கேன். நீ என் அசிஸ்டன்ட், 25,000 ரூபாய் சம்பளம், ஆபீஸ் எல்லாம் இல்ல. என்ன பயமா இருக்கா? ஆமா மச்சான், பயமா இருக்கு. ஃப்ரெண்டு நீயே எனக்கு பயப்படலன்னா இந்த பாம்பே எப்படிடா பயப்படும்? வேலையை ஆரம்பிக்க. மச்சான், உன்னை பார்த்தா பயமா இருக்குடா எனக்கு. எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன பண்ண போற? பிசினஸ். பிசினஸா? என்ன பிசினஸ்? கிரைம். என்னது கிரைமா? எப்பா சாமி, நீ ஏதோ பிளானோட தான் வந்திருக்க. நான் இப்பவே டிக்கெட் போட்டு தரேன், தயவு செஞ்சு நீ ஊர் கிளம்பு ப்ளீஸ். நமக்கு எதுக்குடா வம்பு? அவனுங்க எல்லாம் பணக்கார பசங்கடா. அவனுக்கு தாண்டா நம்ம முதலீடு. டேய் வேணாடா. ए, कौन है तो? क्या देख रहा है? पुलिस, असिस्टेंट कमिश्नर ऑफ पुलिस. இதே கார் தான் போன மும்பை பிளாஸ்ட்ல கிடைச்சது. நீ தான் வச்சியா இல்ல வேற யாராவது வைக்க சொன்னியா? No, no, sir. This is my car. I am not a terrorist. नाम क्या? Kasab. No, no, sir. I'm not that Kasab. நீ அந்த கசாப் இல்லன்னு எனக்கும் தெரியும். உன்னை உள்ள போறதுக்கு அந்த பேரு செம்ம டெம்ப்டிங்கா இருக்கு. चल चल पुलिस स्टेशन चल. Right, sir. Right, sir. मेरे पास ओ रिपोर्टिंग बांद्रा पुलिस स्टेशन. ஏய், இங்க வா. அவனுங்களை பாரு. அவனுங்கிட்ட நான் எஸ்ஐன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் ஏசிபின்னு சொல்லி சொதப்பாத. ஏய், ஓவர் ஆக்டிங் பண்ணாத. அவங்க 2 பேர் மேலேயும் எனக்கு டவுட்டா இருக்கு. காரணம் ரெக்கார்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீ நேரம் அவங்க கிட்ட போய் காசு கேளு. கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, உண்மையிலேயே அவனுங்க அக்யூஸ்டுங்க. கொடுக்கலன்னா நல்லவங்க. இப்போ ட்ரை பண்ணு. போ. ओके सर. वाह, वांगरला. सर, सर, please try to believe me, sir. लेकिन ये गाड़ी हमारे रिकॉर्ड में है. Sir, no, sir. Please थोड़ा मेहनत कीजिए, sir. चुप है. ये ताड़ा कैसे बे? Sir, नहीं. अरे आओ बे. नहीं, sir. I bought. अरे आओ यार. तो नहीं bought this. बोल रहा हूँ ना. थोड़ा तो करो, sir. पैसे दो, पैसे.
சார் முடிச்சிட்டேன் சார். ம் 2 நாள் அந்த கார் அப்சர்வேஷனில் வை. உன் நம்பர் எனக்கு கூட. சரி சார். எவ்வளோ கொடுத்தாங்க? 30,000 சார். 5,000 உன் செலவுக்கு வச்சுக்கோ. பேலன்ஸை சார் கிட்ட கூட. சார் கான்டாக்ட்ல இரு. சரிங்க சார். என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க ஆ சார். சூப்பர். என்னடா நடக்குது? உன்னோட சம்பளம் ஹாப்பி தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலடா மச்சான். மச்சான், இந்த பணத்தை சம்பாதிக்கிறதெல்லாம் ஈஸி. ஒரு நல்ல ஃபிகரை மடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆமா, அது ரொம்ப கஷ்டம்தான். நான் மும்பையை ஆள்றதுக்கு வந்திருக்கேன். இந்த ராஜாவுக்கு ஒரு ராணி வேணும். வேணுமா வேணாமா? வேணும் மச்சான். என் ராணி யார் தெரியுமா? யாரு? மும்பை சிட்டி கமிஷனர் அஜய் பரத்வாஜோட பொண்ணு சித்ரா. அறிவுல உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது என்ன ஃபாலோ பண்ணி வராத? உன்னை எனக்கு பிடிக்கலன்னு ஒரு தடவை சொன்னா புரியாது? நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஒரு செகண்டுக்கு ஒரு மெசேஜ், நிமிஷத்துக்கு ஒரு மிஸ்ட் கால். லண்டன்ல இருக்க ஆபீஸ்க்கு போய் உனக்கு எனக்கு அஃபேர் இருக்குன்னு சொன்னியா? மானம் போச்சு தெரியுமா? என் டாடி கூப்பிட்டு யார் அந்த பொண்ணுன்னு கேட்டாரு. ஐயோ நான் ஊறி வாயா. Facebook ஓபன் பண்ணா போதும் 1000 மெசேஜ், எல்லாம் உன்னோட தான். ட்விட்டர் ஓபன் பண்றதுக்கு வெக்கமா இருக்கு. எல்லாம் டபுள் மீனிங். பொண்ணு தானே நீ? ஆம்பளை என்னாலயே அதை படிக்க முடியல? அம்மா, என் ஃபோன் நம்பர் யார் கொடுத்தது? நான் தினம் ஒரு கண்ட்ரி சுத்திட்டு இருப்பேன். Each and every trip of mine is confidential. அம்மா, நீ என்ன லவ் பண்றியா இல்ல என் கம்பெனியை நாசம் பண்ண வந்தியா? நீங்க அவ்ளோ ரிச்சா சார்? உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் வேண்டாம். அழறத நிறுத்து. ஸ்டாப் இட். நான் மும்பைல இன்னும் 10 days இருப்பேன். மறுபடியும் உன்னை இந்த பீச்சில் பார்த்தாலும், மேரியட் ஹோட்டல்ல வந்து என்ன பார்க்கணும்னு ட்ரை பண்ணாலும், அதே லாபியில் உன்னை புதைச்சிருவேன். மூஞ்சி மோரையும் பாரு. சார் எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார், அவ இவ்ளோ இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவா நான் நினைக்கவே இல்ல. பை தி வே, ஐ அம் ஆயிஷா. திஸ் இஸ் மை கார்டு. யூ கேன் கால் மீ எனி டைம். உன்ன மாதிரி பொண்ணுக்கு கால் பண்ணணும்னு தோணும். போய் அவளுக்கா? இதெல்லாம் தப்புன்னு உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு. ஓகே சார். शहर में हमें तेरे Hey, don't cry சித்ரா. அவனுக்கு பிடிக்கலனா ஏன் டிஸ்டர்ப் பண்ற? பாவம் நல்லவனா இருக்கறதுனால பொலைட்டா சொன்னா. மூடி. நான் எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணனும்? அவன் பேரு கூட எனக்கு தெரியாது. அப்ப எதுக்கு நீ சைலண்டா இருந்த? அந்த லூசு எங்க என்ன பேச விட்டா? பேய் மாதிரி வல்ல நம்ம பாட்டி கத்துனா இப்படி நடுவுல பேசுறது. பிறந்ததுல இருந்து யாரும் இப்படி திட்டது இல்ல, தெரியுமா? அது போட்டும் விடு. ரிச் கிட் அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்திருப்பாங்க. பாவம் கன்ஃபியூஷன்ல ஒன்ன திட்டிட்டா. That's it. Sure though. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. திஸ் இஸ் கோர்ட் ஆர்டர். देखिए, எல்லாரும் வீடு கட்டறதுக்காக எங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்குனீங்க. இது வரைக்கும் லோனை திருப்பி கட்டல. பேங்க் உங்களுக்கு 1 மहीने டைம் கொடுக்குது. ஒருவேளை நீங்க டைம் குள்ள காசு திருப்பி கட்டலைனா உங்க வீடு திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்க ஜப்தி பண்ணிடுவோம். கம் ஆன். டேய், பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்டலனா இப்படி தூக்கி போடுவாங்க. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? டேய், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க பொம்பளைங்க குழந்தைங்கன்னு கூட பார்க்காம எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி தள்ளுறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம தாராவில இனிமே எந்த குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது, வாழவும் கூடாது. 10 நாள்ல உங்க எல்லார் கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன். தாராவில இனி எந்த வீடும் அடகுல இருக்காது. உங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன்னு சூர்யா வாக்கு கொடுக்குறேன். ஏய், कौन है तो? किधर से आया? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருந்து வந்து இங்க என்னத்த கிழிக்க போற? நீங்க தானே பிறந்த, நீ என்னத்த கிழிச்ச? இது வரைக்கும் பெருசா சாதிச்சவங்க எல்லாம் எங்க இருந்தோ வந்தவங்க தான். எப்பவும் எவனோ ஒருத்தன் வரணும், ஏதோ ஒண்ணு செய்யணும்.
இப்ப இந்த மும்பைக்கு நான் வந்திருக்கேன். நினைச்சது நடக்கும், கொடி பறக்கும். உனக்கு லோன் இருக்கா? இருக்கு. உன் கடன் தீந்து போச்சுன்னா என் பின்னாடி வா. ஞாபகம் வச்சுக்கோ, என் பேரு சூர்யா. 10 दिन के बाद इधर ही मिलेंगे. கொண்டாடலாம், கொடிய நடா. என்னடா பேசிட்டு இருக்கிற? வீட்டு வாடகை கட்டுறதுக்கே காசு இல்ல. இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? நீ கட்டிருவியா? பைத்தியம் பாட பிடிச்சிருக்கு உனக்கு. கட்டுறேன் கட்டலங்கிறதெல்லாம் அப்புறம். நான் சொன்னதை இங்க இருந்த இத்தனை பேர் நம்பினாங்க. ஆனா என் ஃப்ரெண்டா இருந்து நீ நம்பலையடா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட். இருக்கீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். தேடி என்ன பண்ணுவ? லாபில புதைச்சிருவியா? See, Shut up. Shut your mouth. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா என்ன பத்தி உனக்கு எதுவும் Actually what? வாய் மூடு. நேத்து நீ என்ன திட்டத நினைச்சு என்னால ராத்திரில தூங்கவே முடியல. early morning கனவுல கூட வந்து நான் சொல்றத கேட்காம அனாவசியமா பேய் மாதிரி கத்திட்டு இருக்க? நான் உனக்கு சாரி சொல்ல தான் வந்திருக்கேன். சாரியா? எதுக்கு? உன்னை அனாவசியமா திட்டிட்டேன் நேத்து நைட் தான் தெரிஞ்சு. நேத்து ராத்திரி எப்படி தெரிஞ்சது? நைட் அவ ஃபுல்லா குடிச்சிட்டு மேரிட்ல வந்து சண்டை போட்டேன். அப்பதான் தெரிஞ்சது அவ வேற நீ வேறன்னு. சாரி சூர்யா. சித்ரா. என்ன இது பெயிண்டிங் ஹாபியா? Hobby இல்லைங்க சார், we are professionals. She's an artist, I'm a flautist. ஏன் கையில வரையற பிரஷ் வாங்க காசு இல்லையா? காசு இல்லாமல இல்ல, hand paintings are more valuable. ஓ, எனக்கு பெயிண்டிங்கை பத்தி அவ்வளவா தெரியாது. மை டாடி இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஒரு தடவை ஆக்ஷன்ல ஏதோ பிகாசோ பெயிண்டிங்னு வாங்கினாரு. அது பாரிஸ்ல எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தது. அது இப்போ அங்கதான் இருக்கா இல்ல வீட்டு கராஜ்ல போட்டமான்னு தெரியும். கராஜ்லயா? சார் இட்ஸ் பிகாசோ. கண்ணா பின்னால அத ஹேண்டில் பண்ண கூடாது. சித்ரா, நான் சின்ன வயசுல இருந்தே பிசினஸ்னு இருந்துட்டதுனால ஆர்டிஸ்டிக் லைஃபுக்கு தூரமா போயிட்டேன். உன்ன மாதிரி யாராவது பெயிண்டிங் பண்ணா நம்மளால பண்ண முடியலையே. இந்த மாதிரி யாராவது ஃப்ளூட் வாசிச்சா அரடே நம்மளால இப்படி வாசிக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுவோம் தெரியுமா? Don't worry sir, வாசிக்கதா நான் இருக்கேன்ல, நீங்க கவலைப்படாதீங்க. I like you. எதுக்கு உன்னை என்கரேஜ் பண்ணணும் போல தோணுது. Thank you so much. சார் வணக்கம் சார். குட் மார்னிங் சார். நீங்க செக்யூரிட்டி இல்லாம தனியா ஏன் சார் வந்தீங்க? நம்ம மேடம்ங்களா? வணக்கம் மேடம். வணக்கம். Hello. See you. Bye. Yeah, bye. சார் பேர் என்ன சொன்ன? புருஷோத்தமன் சார். புருஷோத்தமன் பேப்பர் படிச்சியா? படிச்சேன் சார். எக்ஸ் மினிஸ்டர் லாலு சாப் என்ன பிரச்சனை அது? அதுவா சார், ஒரு பழைய மர்டர் கேஸ்ல முன்ஷிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. அவன் இப்ப அப்ரூவரா மாற போறான். அவன் உண்மையை சொல்லிட்டான்னா லாலு கதை கந்தல் தான் சார். உனக்கு லாலுவோட செக்ரட்டரி தெரியுமா? தெரியும் சார், எங்க ஊர் தான், சேலம். அப்படின்னா நான் சொல்லாம எங்க ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லி உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. வாங்கி தரேன் சார். எங்க சிச்சுவேஷன் ரொம்ப பரபரப்பா இருக்கு. என்ன நடக்குது யாருக்குமே எதுவுமே தெரியல. லாலு சாப் ஏக்கே? சாப் ஆந்தரே. மீட்டிங். கௌனே? சார் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சொல்லு. பர்சனலா புரியாத உனக்கு? चल கிளம்புங்க.
जाओ முடிஞ்சா செக்கிங்? அப்ப இது என்ன? கூட இந்த மாதிரி ஆள்லாம் வச்சிருக்கறனால தான் நாசமா போற. பா. ஏன் உனக்கு செப்பரேட்டா சொல்லணுமா? அவன் இல்லாம நான் எதுவும் கேட்க மாட்டேன், பேச மாட்டேன். வா 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 உட்கார் உட்கார். லாலு சாப், ஐ லவ் யூ. நான் உங்க பெரிய ஃபேனு. 5 வருஷத்துக்கு முன்னால மும்பை வந்தப்பவே உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்குன்னு ஒரு ரேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கலான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கேங் இருக்கு, ஃபுல் செட்டப் இருக்கு. சூர்யா அப்படின்னா பாம்பேல தெரியாதவங்க யாரும் இல்ல. அதுக்கு என்ன இப்போ? இந்த லாயர்லாம் நம்மனா வேலைக்கு ஆகாது. ஜெயில இருக்க முன்ஷிய ஜெயிலியே போடுறதுக்கு பிளான். போதுமா, இன்னும் வேணுமா? உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு லாலுவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். உன் வேலையை முடிச்சா பணம் எவ்வளவு வேணா தருவேன். அது எனக்கு வேண்டாம். ஐ லவ் யூ. பசங்க செலவுக்கு மட்டும் 5 லட்சம் கொடுத்தா போதும். சார், இவன் சொல்ற ஐ லவ் யூக்கும் 5 லட்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. தேவையில்லாத ஐடியாலாம் எதுக்குடா கொடுக்குற? உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நடுவில் கம்பி என்ன போறது அவரு. நீ ஒரு பக்கத்துல இருக்கிறதுனால தான் அவருக்கு தரித்திரம் பிடிச்சது. அன்னைக்கு முன்ஷியை டீல் பண்ணது நீயா இல்லையா? அவ்வளோ டீப்பா வேண்டாம் சார். எனக்கு என்னவோ இவன் பேசுறத பார்த்தா கரெக்டா பண்ணிடுவான்னு தோணுது. ஏன்னா இவன் தைரியத்தையும் கான்ஃபிடன்ஸையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, கொடுத்துருங்க. இவ்வளவு பணமா? யாரா கொடுத்தாங்க? அது போட்டோம். டோங்கிரி அந்த ஏரியா எங்க இருக்கு? ஐயோ, அங்க எதுக்குடா? அது கேங்ஸ்டர்ஸும் கிரிமினல்ஸும் இருக்கிற ஏரியா. நாம அங்கதான் போறோம். ஷக்கில் எங்க இருக்கா? அவங்கள கேளுங்க. अपना ही छोकरा था यार, बहुत थोड़े साले का होगा। मुंबई में यार धंधा करने का बात नहीं सर, जगह किधर बची है सारा धंधा करने के लिए, बहुत टेंशन है। ஷக்கில் எங்க? என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன்டா என்ன அடிச்ச? போடா பே துஸ்ஸாலே. தெரியாட்டி அடிக்கூடாதா? ஈகோ என்னடா முறைக்கிற? நீ பெரிய பிஸ்தாவா? तेरी क्या अपने जगह में बहुत खुशी मिलती है तुझे? कितना हिम्मत है तेरे पास? எங்க ஏரியாக்கு வந்து எங்கள் மேல கை வைக்கிறியா? டேய் வேணாண்டா. வேணான்னு சொன்னேன்ல. நசீர், ராட் எடுத்துட்டு போ. நான் அடிச்சா எப்படி இருக்குங்கிறத எவன் எவனோ சொன்னானே தவிர எனக்கே தெரியாது. இப்போ உனக்கு தெரியும். நான் பேசலான்னு வந்ததுனால முழு மனசோட அடிக்கல. ஷக்கீல் எங்கடா இருக்கான்? இப்படி ரவுண்ட் அப் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கன்ஃபியூஷன்ல எல்லாரையும் எக்கு தப்பா ஷக்கீல் எங்கம்மா? அவங்கிட்ட பேசணும். ஷக்கீல் ஜெயில இருக்கானா? எங்கள என்ன அடிக்கிற? ஜெயில இருக்கானா? அப்போ உங்ககிட்ட தான் பேசணும். தம்பி, ஈர துணி ஐஸ் கியூப்ஸ் கொண்டு வாங்கம்மா. மும்பைல பாய் இல்லாம உங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடுச்சு. நாளையில இருந்து நானே உங்களுக்கு பாய். உங்களுக்கு பாயா? நீங்க இப்படி கேட்க கூடாதுன்னு தான் வேணும்னே அடிச்சேன். கன்வின்ஸ் ஆகலைன்னா சொல்லுங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரவுண்டு காட்டுறேன். டேய், நாம எல்லாரும் கிரிமினல்ஸ்டா. தப்பு செஞ்சுதான் பொழைக்கணும். உங்க எல்லாருக்கும் நான் வேலை கொடுக்குறேன். முட்டாள்தனம் ஈகோ இல்லாம பொழைச்சுக்காங்க. ஏ புஜி, தலைக்கு ஒரு 50,000 கொடு.
சரி. இந்தா. அண்ணா உங்களுக்கு. பாயிண்ட் நம்பர் 1, நம்ம பசங்கள்லாம் எங்கெங்க இருக்காங்களோ எல்லாரையும் வர சொல்லுங்க, நான் சந்திக்கணும். நம்பர் 2, ஒரு லாயர் கிட்ட பேசுங்க. ஜெயிலில் இருக்கிற ஷக்கீல், அவன் கூட இன்னும் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் வெளியெடுங்க. நம்பர் 3, ஜெயிலில் இருக்கிற ஷக்கீல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முத நாள் அவன் ஒரு வேலை பண்ணணும். நீ பேசுறியா நான் பேசுறேன்?